நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் மின்சார கண்ணா. இந்த படத்தில் விஜய், ரம்பா, குஷ்பு இவங்க கூட மற்றும் பல நடிகர்கள் இருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1999 ரிலீஸ் ஆனிச்சு. டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவா. இந்த படம் வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பில் தான் வந்துச்சு. ஆனால் வந்து ரம்பாவை வந்து லாஸ்ட்டில் ஹீரோயின் ஆக்காம இன்னொருத்தவங்க அவங்க வந்து புதுசாக இந்த படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பாங்க. அவங்கள வந்து ஹீரோயினாக காமிச்சிட்டாங்க, லாஸ்ட்டில் வந்து ஹீரோவோட சேர்த்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பெரும் அளவில் வந்து பேசப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கே.எஸ். ரவிக்குமார் சாரே ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாரு. அதனால தான் இந்த படம் வந்து பெருசாக ஒன்றும் ஹிட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பயங்கரமான காமெடியாக இருக்கட்டும், நிறைய எப்படி சொல்கிறதுனா லவ்வாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சைடு விஜய் லவ் பண்ணுவாங்க, ஆனால் விஜய் வந்து ஹீரோயினை வந்து லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போய்கிட்டுருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் குஷ்புவை தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு காமிப்பாங்க. குஷ்பு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருப்பாங்க ஊட்டியில். எல்லா அவங்களுடைய இதில் ஃபேக்ட்ரியில் எல்லாருமே பெண்கள் மட்டும்தான் வேலை செய்யணும். ஆண்களுக்கு இடமே கிடையாது. வீட்டில் கூர்க்கால இருந்து யாராக இருக்கட்டும், ஆண்களுக்கு வந்து இடமே கிடையாதுன்ற மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அந்த டைரக்டர் தருண் இருக்கார் இல்லையா, அவரை வந்து லவ் பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து அவர் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி ஒன்று இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிரும். அப்போ தன்னோட தங்கச்சியை காப்பாற்றுறக்காண்டி போனவங்களுக்கு இதில் முகத்தில் வந்து ஒரு சைடு வந்து எரிஞ்சது மாதிரி ஆயிரும். அதை பார்த்தோன்னே அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு சொல்லிடுவார். ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிடுவார். அதோடு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆம்பளைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சு கழுத்தறுப்பாங்க அப்படின்ட்டு, ஆம்பளைங்களே இனிமேல் நம்ம லைஃப்பில் வந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக வளர்ந்து நிற்பாங்க. அதில் தன்னோட தங்கச்சியுமே ஃபாரினில் வந்து படிக்க வச்சுருப்பாங்க. அவங்க வந்து வந்திருப்பாங்க ஊருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு இவங்கள்ட்ட போய் வேலைக்கு வந்து சேருவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஒரு எப்படின்னா அவங்க வீட்டில் வந்து திருடங்க வந்து வந்துடுவாங்க. அப்போ வந்திருக்கும்போது இவர் யதார்த்தமாக அந்த சைடு போகிற மாதிரி போயிட்டு அவங்களெல்லாம் போய் அடித்து போட்டுட்டு சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்பாரு. இவங்க வந்து வச்சு கொடுப்பாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உன் பேர் என்னன்னு தான் கேட்பாங்க குஷ்பு. அதில் என் பேர் காசி, எங்கள் அப்பா பேர் தென்காசி, எங்கள் ஊர் சிவகாசின்னுட்டு வரிசையாக தொடர்ந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பார். லொடன்னு. அது வந்து குஷ்புக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். சரிப்பா சாமி, உன்ட்ட எதுவுமே கேட்கல, தயவு செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏங்க ஒரு கார் துடைக்கிற வேலையாவது கொடுக்குறீங்களா, ரொம்ப பசிக்குது, இங்கே போய் நான் வேலை பார்க்குறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, சரி பரவாயில்ல இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் பொம்பளைகளுக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை, ஒரே லேடிஸாக தானே இருக்கும், ஒரு ஜென்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்பாவும் வந்து இடையில வந்து சொல்லுவாங்க. ரம்பா வந்து குஷ்பு அவங்களுக்கு வந்து பிஏவாக இருப்பாங்க. சொல்லவும் சரின்னு சேர்த்துக்கிடுவாங்க. இது என்னென்னா நார்மலாக அப்படியே போயிட்டே இருக்கும். இது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆம்பளைங்களை கொண்டு வர ஆரம்பிச்சிடுறாரு விஜய். வாட்ச் உமனுக்கு பதிலாக வாட்ச்மேன் வந்துடுவார். சமையல்காரிக்கு பதிலாக சமையல்காரரை கொண்டு வந்துடுவார். எல்லாம் அவங்க வந்துடுவார். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபேமிலியில் இவங்களுடைய ஃபேமிலியில் உள்ள எல்லாரையுமே அவர் கொண்டு வந்திருப்பார். இவங்க ஏதாவது குஷ்புவோட வீட்டுக்குள்ளே சமையல்காரர்லேருந்து வாட்ச்மேன்லேருந்து எல்லாருமே இவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. இது ரொம்ப நாள் கழித்து குஷ்புவுக்கு தெரிய வரும். அப்போ மிகப்பெரிய பிரச்சனை போகும், வெளில போகுன்ற மாதிரி. எதனால் கொண்டு வந்திருப்பார் அப்படின்னா, இவரும் ஃபாரினில் தான் இருந்திருப்பார். இவங்க தங்கச்சி இங்கே படிக்க போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தங்கச்சி வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அவங்கக்கிட்ட சொல்லுவார். ஆனால் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பட் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா தன்னோட அக்காவுக்கு வந்து பசங்கனாலே பிடிக்காது இல்லையா, லவ் பண்ணுறோன்னு சொன்னால் எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அவன் காத்துக்கிட்டு இருக்கான்ற மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் வந்து சொல்லுவார். அவங்களுடைய பிஸ்னஸை ஃபுல்லாக காமிச்சிக்கிற ஒரு ஆளாக வந்து அதில் இருப்பார். இவங்க விஜய் ஃபேமிலி எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ரிச்சான ஃபேமிலியாக இருப்பாங்க ஃபாரினில். ஸோ இவங்களுக்காண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து ஃபேமிலியாக வந்து ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் குஷ்புக்கு தெரிய வந்தால் கூட தன்னோட தங்கச்சிக்காக கொஞ்சம் கூட இறங்கி போக மாட்டாங்க. இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, உன்னை ஏமாத்துறக்காண்டி இந்த வேஷம்லாம் போடுறாங்க, நம்மளோட சொத்தெல்லாம் எழுதி வாங்குறதுக்காக அப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் தன்னோட தங்கச்சிக்கு வந்து கரண் இருப்பார், மன்சூர் அலிகானுடைய
பையனா அதில் வந்து இருப்பார். அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க குஷ்பு. அப்போது இவங்களுக்கு வந்து அதில் விருப்பம் இருக்காது யாருக்குன்னா அவங்க தங்கச்சிக்கு. ஏன்னா விஜய் தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி இருப்பாங்க. ரொம்ப வம்பு பண்ணி கட்டாயப்படுத்தி இது பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா, குஷ்பு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட தங்கச்சியை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ விஜய் போயிட்டு தடுத்துட்டு சொல்லுவார், இல்லைங்க நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் தங்கச்சி நல்லா தானே பார்த்துக்கிட்டுருங்க, அதே மாதிரி பார்த்துக்கிட்டுருங்க, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் குஷ்புக்கு வந்து புரியவே வரும், ஓகே அப்போ அவன் நல்லவனா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இடையில என்னன்னு பார்த்தீங்கன்னா, குஷ்புவ வந்து வேணான்னு சொல்லிட்டு போனார் இல்லையா? அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. திருப்பி வந்து குஷ்புட்ட பேச வந்தாலும் பேசவே மாட்டாங்க. குஷ்பு வந்து அவங்கள வந்து மதிக்கவே மாட்டாங்க. "நீங்க என்னை விட்டுட்டு போனவன் தானே" அப்படின்னு சொல்லிட்டு. இதில் லாஸ்ட்ல என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து லவ் பண்ணார் இல்லையா அந்த பொண்ண. அதனால குஷ்பு வந்து தன்னோட தங்கச்சிக்கும், விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது, அந்த ஆல்ரெடி அவங்க குஷ்பு வந்து லவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவரோட சேர்ந்து வாழ்ற மாரி காமிச்சிருப்பாங்க நம்மளுக்கு லாஸ்ட்ல. இதில என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, ரம்பா வந்து விஜய் வந்து லவ் பண்ணுவாங்க. இவர் பேசுறதா இருக்கட்டும், இவர் நடக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே புடிச்சு போயிட்டு லவ் பண்ணுவாங்க. ஆனா, விஜய் வந்து அவங்க குஷ்புவோட தங்கச்சிய வந்து லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சோனே ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிருவாங்க. ஆனா, வேற வழி இல்லல்ல. அவங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது இடையில இவங்க போறது சரி இருக்காது. ஸோ, அதனால டைரக்டர் வந்து ஹீரோ, ஹீரோயின் சேர்ற மாரி காமிச்சிருப்பாங்க. ரம்பா வந்து லாஸ்ட்ல வந்து தனியா இருக்கிற மாரி தான் காமிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த படம் வந்து பெருசா ஒண்ணும் ஹிட் குடுக்கல அந்த மாரி சொல்லியிருந்தாரு டைரக்டர்.